குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள புக் பேக் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 1.21 சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் படிக்கிறேன். A uniformly charged conducting sphere of 2.4 mm diameter has a surface charge density of 80 microcoulomb per meter square. Find the charge on the sphere. What is the total electric flux leaving the surface of the sphere? நமக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் வந்து 2.4 மீட்டர். ஏற்கனவே மீட்டர்ன்ற எஸ்ஐ யூனிட்ல இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ 2.4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1.2 மீட்டர். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சிக்மா ஈக்குவல் டு 80 மைக்ரோ கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றும் போது 80 × 10⁻6 கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் நமக்கு தெரியும், 8.854 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். நமக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த ஸ்பியருக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் சார்ஜ் ஆன் த ஸ்பியர் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ நமக்கு சார்ஜ் வேணும் அப்படின்னா சார்ஜ் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுட்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியரையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா டோட்டல் சார்ஜ் ஆன் த கண்டக்டிங் ஸ்பியர் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏ. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா 4/r². ஸோ சிக்மா இன்ட்டு 4/r². எல்லா வேல்யூஸும் நம்ம அப்ளை பண்ணுறோம். சிக்மா நமக்கு 80 × 10⁻6 தெரியும், 4 அப்ளை பண்ணிட்டோம். பையோட வேல்யூ 3.14, ஆர் வந்து 1.2, இந்த ஹோல் ஸ்கொயர் போடும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1.447 × 10⁻³ கூலும் கிடைக்கும். ஸோ டோட்டல் சார்ஜ் ஆன் த ஸ்பியர் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.45 × 10⁻³ கூலும். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு ரெண்டாவது கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா காஸ்ல அப்ளை பண்ணுறோம். காஸ்ல வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு total electric flux leaving the surface of the sphere equal to total charge on the sphere divided by permittivity of free space. நான் இந்த இடத்துல total electric flux எழுதியிருக்கேன், ஆனால் அது வந்து total electric flux leaving the surface of the sphere. அப்ளை பண்ணும்போது நமக்கு 1.447 × 10⁻³ divided by 8.854 × 10⁻12. ஸோ ஈக்குவல் டு 1.63 × 10⁻8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 1.63 × 10⁻8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மட்டும் மீட் பண்ணுவோம்.